Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 23/6/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு 9:30க்கு ரீச் ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்னவெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸ், நீட் யூஜி 2024, அதே போல் நீட் பிஜி 2024, என்டிஎனுடைய அப்டேட்ஸ், இது எல்லாமே செய்தித்தாள்களில் வந்த செய்திகளை தொகுத்த ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு நீட் ரிலவெண்ட்டான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா பெய்டு சர்வீஸ்க்கு இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் இன்று வந்த என்னென்ன செய்திகள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பீகார் காவல்துறையினரிடம் தேர்வு வினாத்தாளை அளித்த NTA, அதாவது இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான வினாத்தாள் கசிவு வழக்கை விசாரித்து வரும் பீகார் காவல்துறையினரிடம் பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸாரிடம் அத்தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமைகள் NTA மூல வினாத்தாள், இதுதான் பிரைமரி கொஸ்டின் பேப்பர், அதனுடைய பிரதியை பீகார் காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா வழக்கு விசாரணைக்காக ஒப்படைத்துள்ளனர். அதோடைய பிரைமரி காப்பியை NTA பீகார் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் அப்படிங்கிற செய்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் ஆக்சுவலாக நீட் பிஜி எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் NTAனுடைய டைரக்டரை நேற்று நைட்டு நியூவாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ அவர் சார்ஜ் எடுத்த உடனே இன்றைக்கி நடக்க வேண்டிய எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ஹால் டிக்கெட்டெல்லாம், நீட் பிஜி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு நேற்று கிட்டத்தட்ட நைட் ஒரு 11 o'clock இந்த எக்ஸாம் போஸ்ட் செய்யப்படுகிறது. ஏன்னா நீட் அதே போல் UGC நெட்டு இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளில் NTA நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக சர்ச்சைகள் நீடிக்கும் நிலையில் இன்று நடைபெற இருந்த நீட் பிஜி தேர்வை ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு செய்தியை நேற்று வெளியிட்டுட்டு இதற்கான தேதி அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்று மதியம் என்னது, இன்றைக்கி ரீநீட் பார் இந்த 1600 அப்ராக்சிமேட்டாக ஒரு 1200 பேருக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நடக்கிற அந்த ரீநீட் எக்ஸாம் அப்படிங்கிறது அது ஆஸ் யூஸ்வல் நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்த இது பார்த்திங்கன்னா NTA ஹெட் ரோல்ஸ் நீட் பிஜி ஆன் ஹோல்டு, அதில் படித்த அதே செய்தி தான். அதே போல் CBI விசாரணைக்கு இந்த பேப்பர் லீக்கு, அதே போல் நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள், ஆள்மாறாட்டம், இது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க CBI விசாரணைக்கு NTA உத்தரவிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சென்டர் ரிமூவ்ஸ் NTA சீஃப், NTAனுடைய தலைமை அதிகாரிகள் டைரக்டரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நீட் பிஜி எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிருக்குது. நியூ டைரக்டரை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெவ்யூ பேனல் அமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த செய்தியில் பார்த்திங்கன்னா, நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள், ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவு, இது தொடர்பாக CBI விசாரணை வேண்டி வழக்கை NTA CBIயிடம் ஒப்படைத்துள்ளது அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. இன்றைக்கி நடைபெற உள்ள நீட் பிஜி எக்ஸாம் அது போஸ்ட்போன் ஆகிருக்குது. இது எல்லா செய்தித்தாள்கள்லையும் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் அதே தான். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட் நியூஸாகவும் இருக்கும். அதே போல் இது வரைக்கும் நீட் யூஜி லீக் கேஸ் 19 ஹெல்டு சோஃபார், இது வரைக்கும் 19 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்குது.
இப்போது இந்த நியூஸ் அப்டேட் பார்த்திங்கன்னா நீட் யூஜி 2024 முன்னாள் இஸ்ரோ தலைவர் தேர்வு. அது மட்டும் இல்லாமல் இந்த செயல்முறைகளை திருத்த 7 பேர் கொண்ட குழுவை இவர் தலைமையில் வழிநடத்துகிறார். ஃபார்மர் இஸ்ரோ சீஃப் கே ராதாகிருஷ்ணன். இந்த நியூஸ் போஸ்டர் டேட் பார்த்திங்கன்னா 23 ஜூன் 2024 காலையில் 7:30க்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னா வினாத்தாள் கசிவு, அது மட்டும் இல்லாமல் பொது தேர்வுகளை நியாயமற்ற முறையில் வழிநடத்துதல், அதனை தடுக்கிறதுக்கு இந்த அமைப்பு, இந்த சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா இந்த தேர்வில் முறைகேடு, அதே போல் ஆள்மாறாட்டம், இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு 10 ஆண்டு வரை சிறை தண்டனை, 1 கோடி ரூபாய் வரை அபராதம் அப்படிங்கிற சட்டத்தை வந்து நேற்று வந்து நியூஸ் அப்டேட்டில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய செய்தித்தாள்களினுடைய நியூஸ் அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம், அதையும் பார்த்துருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். இப்போது நீட் யூஜி 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் நீட் யூஜி 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேங்க சார், எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு வந்து 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.